இந்த கொத்தூஸ்க்குலாம் கொள்கை ரீதியா மோதுறன்றதுனா என்னன்னே தெரியாது. கொள்கையா அப்படின்னா என்ன? எந்த கடையில் விற்கிது, எவ்வளவு கிலோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவங்களுக்குலாம் தெரிஞ்சது என்ன தெரியுமா? கல்யாண வீட்டுல போயிட்டு மணமக்களை வாழ்த்தாம அங்க யாரு மைக்கு கொடுத்தான்னு தெரியல, அங்க போய் ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. சட்டசபைக்கு உள்ள பேச சொன்னா வெளியே வந்துட்டு என்னை பேச விடலன்னு சொல்லிட்டு இங்க வந்து புலம்பி தள்ளுவாங்க. சிஎம் சார் வந்துட்டு மேரத்தான் ஓடி இருக்காப்ல, அதுல போயிட்டு ஒரு சில கோட்ஸ் மாதிரி எழுதிருந்தாப்ல. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ்னு சொல்லி போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் எடு ட்ரக்ஸை விடுன்ற மாதிரி ஒரு சில கோட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா தெரியும்? ஏன் வந்துட்டு தமிழ்ல எழுதாம நீங்க இங்கிலீஷ்ல எழுதிருக்கீங்க, தமிழோட மானமே போச்சு, தமிழ் அழிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, ட்ரக்ஸுக்கு ஸ்பெல்லிங் இதுதானா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 300 பஸ் வந்து துவக்கி வச்சிருக்காரு, இது வந்து டிஎம்கே பீரியட்ல வந்தது அப்படின்ற மாதிரி முட்டு கொடுப்பாங்க. இவர் என்ன வந்துட்டு காசு கொடுத்துட்டு டிக்கெட் வாங்குறாரு, என்ன வந்து ரீல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மின்சாரத்துறையில ஊழல், பார்ட்டி ஃபண்டு. அப்புறம் இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜோகோவுடைய ஃபவுண்டர் ஸ்ரீதர் வெம்பு அவர் வந்துட்டு ஒரு அறிக்கையிட்டு இருக்காரு. என்னன்னா, அவருடைய விலையில்லா கல்வி நிறுவனமான கலைவாணி அந்த ஸ்கூலுக்காக என்ஓசி வாங்குறதுக்கு பல லட்சம் ரூபாய் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த கொத்தூஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அவரை போட்டு பழக்கிறாங்க. ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டாரு, திமுகவுடைய கொத்தூஸ்லாம் நான் வந்து பயப்பட மாட்டேன், நானும் அந்த ஸ்கூல்லாம் படிச்சு வளர்ந்தவன் தான். திமுகவுக்கு உண்மையிலே மனசாட்சி இருந்துச்சு அப்படின்னா கமிஷனா வாங்கின காசை திருப்பி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை விட அசிங்கம் ஏதாவது இருக்குமா? நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை பத்தி பேச ஆரம்பிச்சாலே திமுக காரங்க ஸ்பாட்லயே இருக்கிறதுல வெளிநடப்பு பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு அசிங்கமா தெரியாது, அதை பத்திலாம் இவங்க பேச மாட்டாங்க. அப்பெல்லாம் இவங்களோட தமிழோட மாடெல்லாம் போகாது. ஒரு சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது, அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொள்கைனா என்னன்னே தெரியாது, கொள்கை ரீதியா மோதுறதுனால என்னன்னே தெரியாது. அப்புறம் என்ன பேச முடியும்? இந்த தளபதி போயிட்டு கேக் வெட்டினாரு திருசா கூட, இது மாதிரி ஏஐ ஜென்ரேட் பண்ணதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இல்ல மூளைகளா இருக்கா இல்ல என்னன்னா எனக்கு ஒன்றும் புரியல. உங்க வரலாறுலாம் எடுத்து பேசலாமா? பேச முடியுமா? நம்ம அடுத்தவங்க முதுகு எட்டி பார்க்கறத விட்டுட்டு நம்ம முதுகுல என்ன அழுக்கு இருக்குன்னு அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இவங்க எல்லாம் பெருசா கண்டுக்க கூடாது, தட்டி விட்டுறணும்.